அதிகாலை ஜெபத்தின் பலன் அதிகாலை நேரம், அமைதியான நேரம், மனம் சிதறாமல் தேவனை தேடக்கூடிய நேரம் என்று பல கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். பைபிளில் பல இடங்களில் அதிகாலை எழுந்து ஜெபித்தவர்கள் பற்றி பார்க்கலாம். இன்று பல பேரோட முகத்தில் சிரிப்பு இருக்கும். ஆனா மனசுக்குள்ள அமைதி இருக்காது. வெளியில ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், இரவில் தனியா இருக்கும்போது கவலை மனதை சோர்வடைய வைக்கும். நாளை என்னாகும்? இந்த பிரச்சனை எப்ப முடியும்? ஏன் என் வாழ்க்கை இப்படி? இந்த எண்ணங்கள் மெதுவா மன அமைதியை எடுத்துக்கிடும். ஆனா மன அமைதி என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. பிரச்சனை நடுவிலும் இதயம் அமைதியா இருப்பது, அதுதான் உண்மையான அமைதி. சில நேரங்களில் நாம் ஓய்வே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். ஃபோன், ஸ்ட்ரெஸ், கம்பேரிசன், டிசப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் மனதை சோர்வடைய வைக்கும். அதனால சில நிமிஷம் அமைதியா இரு. உள்ளே இருக்கும் பாரத்தை தேவனிடம் சொல்லு. எல்லா பதிலும் உடனே கிடைக்காது. ஆனா மனசு கொஞ்சம் லேசா ஆரம்பிக்கும். நான் ஏன்னா நம்பிக்கை உள்ள இடத்துல அமைதி மெதுவாக வர ஆரம்பிக்கும். இனி நீ சோர்ந்து போயிருந்தாலும் உன் மனசை கைவிடாதே. அமைதியா பிரீத் பண்ணு. சிறிது நேரம் ஜெபம் பண்ணு. நான் அதே நல்லதை நினைச்சுப்பாரு. ஒரு நாள் இதே வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுவேன், அந்த கஷ்ட நேரத்திலிருந்தான் நான் உடையாமல் இருந்தேன். ஏன்னா பத்தில அமைதி மெதுவாக உன்னை பலப்படுத்தியிருக்கோம். மனம் அமைதியாக இருக்கும்போது வாழ்க்கை தெளிவாக தெரியும். அமைதி வெளியிலிருந்து வராது, அது உள்ள உருவாகும். இன்று நம்ம வாழ்க்கை ரொம்ப பிஸியா மாறிடுச்சு. காலை எழுந்த உடனே ஃபோன், நாள் முழுக்க வேலை, கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஓட்டத்துல நம்ம இதயம் ஓய்வே இல்லாமல் போயிடுது. ஆனா ஒவ்வொரு நாளும் சில நிமிஷம் தேவனுடன் நேரம் செலவிட ஆரம்பித்தால் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். தேவனோட நேரம் செலவிடுறதுனா பெரிய ஜெபம் மட்டும் இல்ல. சில நேரம் அமைதியா உட்கார்ந்து, நன்றி ஆண்டவரே, அல்லது இன்று என்னோட இருங்க, இந்த ஒரு வார்த்தையும் போதும். மெதுவா அது ஒரு பழக்கமா மாறும். அந்த பழக்கம் கஷ்ட நேரத்துல கூட நம்ம மனதை ஸ்ட்ராங்கா வைக்கும். நாம் தினமும் யாரையாவது பேசுறோம், ஆனா நம்மள உருவாக்கின தேவனோட பேச நேரம் எடுத்துக்கிறோமா? சில நேரம் பைபிள் வாசி, சில நேரம் ஜெபம் பண்ணு, சில நேரம் கொஞ்சம் அமைதியா இருக்கிற அப்போ உள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் உடனே மறையாமசன் இருக்கலாம், ஆனா அதை எதிர்கொள்ள உள்ள ஒரு தைரியம் வரும். ஏன்னா தேவனோட செலவிடுற நேரம் இதயத்தை பலப்படுத்தும். இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 5 நிமிஷம் அமைதியா தேவனோட பேச ஆரம்பி. சிறிய பழக்கம் ஒரு நாள் பெரிய ஆசீர்வாதமாக மாறும். தேவனுடன் செலவிட்ட நேரம் ஒருபோதும் வீணாகாது. ஒவ்வொரு நாளும் சில நிமிஷம் இதயம் தேவனுக்கு அருகில் வரும். சில நேரங்களில் நம்ம மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். எந்த முடிவு சரி? எந்த பாதை நல்லது? என்ன செய்யணும்? எதுவும் தெளிவா தெரியாது. கவலை அதிகமானால் மனம் சரியாக யோசிக்க முடியாது. அவசரம், பயம், மற்றவர்களோட கம்ப்ரிஷன் இதெல்லாம் மனதை சோர்வடைய வைக்கும். அதனால தான் சில நேரம் அமைதியா நிக்கணும். போனை கொஞ்ச நேரம் வைக்கணும். சத்தத்திலிருந்து கொஞ்சம் தூரம் போகணும். அமைதியா ஜெபம் பண்ணும்போது மனம் மெதுவாக காமாக ஆரம்பிக்கும். எல்லா பதிலும் உடனே கிடைக்காது, ஆனா உள்ள கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்தால் தவறாகலாம், ஆனா அமைதியான மனதில் நல்ல யோசனைகள் பிறக்கும். தேவனிடம் பேசுற நேரம் நம்ம மனதை மெதுவா தெளிவாக்கும். நான் என்ன செய்யணும்? எந்த பாதை சரி? இந்த கேள்விகளுக்கு அமைதியான இதயத்தில் பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்று நீ குழப்பத்தில் இருந்தாலும் உடனே பயப்படாதே. சிறிது நேரம் அமைதியாயிரு. ஜெபம் பண்ணு. ஆழமா சிந்தி. மனம் அமைதியாகும்போது வாழ்க்கை கொஞ்சம் தெளிவாக தெரியும். அமைதியான மனதில் சரியான யோசனை பிறக்கும். நாள் நம்பிக்கையுடன் தொடங்கும் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நம்மளை வெளியில் இல்ல, உள்ளுக்குள் சோர்வடைய வைக்கும்.
வெளியில் சிரிச்சாலும் உள்ள உடைந்து போயிருக்கலாம். சில நேரங்களில என்னால முடியல ன்னு தோணும். பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தால் மனம் மெதுவா பலவீனமா ஆகிடும். ஆனா ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் அமைதியா ஜெபம் பண்ணி தேவனிடம் பேச ஆரம்பித்தால் உள்ள ஒரு புதிய தைரியம் வர ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையும் உடனே மறையாமல் இருக்கலாம். ஆனா அதை எதிர்கொள்ள உள்ளம் ஸ்ட்ராங்கா மாறும். சில நேரங்களில தேவன் பிரச்சனையை உடனே மாற்ற மாட்டாரு. ஆனா அந்த பிரச்சனையை கடக்கிற பலத்தை நமக்குள்ள கொடுப்பாரு. நீ நேற்று உடைந்து அழுதிருந்தாலும் இன்று மீண்டும் எழுந்து நிற்கிறியா? அது உன் ஸ்ட்ரெங்த் மட்டும் இல்ல, தேவன் உனக்கு கொடுத்த உள்ளத்தின் பலம். ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை உடைக்க வரவில்லை, சில நேரம் பலப்படுத்தத்தான் வருகிறது. அதனால இன்றைக்கு உன்னை நீ கைவிடாதே. மெதுவா முன்னாடி நட. தேவன் உன்னோட இருக்கிறார். ஒரு நாள் நீ இதே வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுவாய், நான் நினைச்சதை விட நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். உள்ளம் பலமானால் வாழ்க்கையின் புயலையும் கடக்க முடியும். தேவன் அருகில் இருக்கும்போது உடைந்த இதயமும் மீண்டும் பலப்படும். அன்பான இயேசுவே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தையும் நீர் ஆசீர்வதியுங்கள். சோர்ந்து போயிருக்கிறவர்களுக்கு புதிய பலம் தாரும். ஆண்டவரே, கவலையால் தூங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு உமது சமாதானத்தை தாரும். உடைந்த மனதை நீர் ஆறுதல் படுத்தும். நான் உன்னோடு இருக்கிறேன் என அவர்களின் இதயத்தில் பேசும் ஆண்டவரே. பயத்தில் இருக்கிறவர்களுக்கு தைரியம் தாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை தாரும். இன்று கண்ணீர் விடுறவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். வீட்டில் பிரச்சனை இருக்கிற இடங்களில் சமாதானத்தை அனுப்பும். நோயில் இருக்கிறவர்களுக்கு சுகம் தாரும். வேலை தேடுறவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்து தாரும். கர்த்தாவே, எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும். இன்றைக்கு இந்த நாளை உமது கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் பயத்தை விட உமது சமாதானம் பெரியது. எங்கள் பிரச்சனையை விட உமது கிருபை பெரியது. எல்லாவற்றிற்கும் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். தேவன் உன்னோடு இருக்கிறார். நம்பிக்கை விடாதே. டி.